ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைசை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய நைட் லைஃப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்கரன் கோயிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் என்னென்னா, அது ஆடி தபசு தான். நம்ம அந்த டயத்துக்கு வரல, ஆனால் அதுக்கு அடுத்த வீக் வந்திருக்கோம். ஸோ இந்த டைம் சங்கரன் கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த தேர் தான் ஆடி தபசு அன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான தேர். நாங்கள் 3 பேர் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே சங்கரங்களுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்த டயரில் அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இனியா டீ கஃபேல நாங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வடைலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாச்சு. இங்கே எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எந்த வடை வாங்கினாலும் அதுக்கு சட்னி சாம்பார் சேர்த்தே தருவாங்க. ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் அழகாக சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் கோயிலுக்கு நம்ம போய் விசிட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்க. பொதுவாக எல்லா ஊருக்கும் ஒரு கோவில் இருக்கும் மெயினாக. ஆனால் கோவில் பேரும் ஊர் பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன்னா திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் தான் ஃபேமஸ்ஸு. பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ ஆனால் சங்கரன் கோயிலில் சங்கரன் கோயிலும் ஒன்று தான், சங்கரன் கோவிலும் ஒன்று தான். ரெண்டும் பிரித்து சொல்லவே முடியாது. ஏன்னா பெரிய கோயில்னு சொல்லுவாங்க ஒன்று, இல்லை அப்படின்னா இந்த கோயிலோட பேர் சங்கர நாராயணன் கோவில். பட் ஆனால் அப்படியே பழக்கத்தில் சங்கரன் கோயில்னே வந்துடும். ஊர் பேரும் சங்கரன் கோயில் தான். ஸோ நம்ம இப்போ கோயிலை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருவோம். தபசு அன்னைக்கு வந்திருந்தோம்னா செம கூட்டம் இருக்கும், உள்ளே போகவே முடியாது. பட் ஆனால் நம்ம ஒரு 1 வீக் அப்புறம் வந்ததுனால ஃப்ரீயாகவே இருந்தது. அப்படியே லைட்டாக உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். ஸோ போகிற வழியிலே உள்ளே கோயிலுக்குள்ளே போனதுமே இந்த மாதிரி சைடில் நிறைய கடைகளும் இருக்குது. அது போக சாமிக்கு தேவையான பூஜை பொருட்களும் இங்கேயே வாங்கிக்கலாம். தேங்காய் மாலை அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம உள்ளே நேராக போனோம்னா சிவன் தான் இருக்கும். ஸோ இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இங்கே சிவன் தனியாக இருக்கும். அப்புறம் சிவன் ப்ளஸ் நாராயணன் சேர்ந்த மாதிரி ஒரே வடிவில் ஒரு சாமி ஒன்று இருக்கும். அது போக அம்மன் சந்நிதி ஒன்று இருக்கும். ஸோ இந்த சங்கரங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விளக்கு நிறையா போட்டு அவங்க வேண்டுதலை பண்ணுவாங்க. அது போக மாவிளக்கு எடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சங்கரங்களை பொறுத்த வரைக்கும். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த சங்கரங்கோயிலில் புலித்தேவரோட சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது. சங்கரங்கோவிலேருந்து நெற்கட்டும் செவலுக்கு கீழே தரை வழியாக ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது. அதோட நினைவாக இங்கே உள்ளே நம்ம அந்த இடத்த பார்க்க முடியும். சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்கலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அதிகமான சாமிகள் இருக்கும். நீங்கள் எல்லா சாமிகளையும் பார்க்க முடியும். முக்கியமாக முருகரே 3 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சிவனை நீங்கள் வழிபட்டுட்டு பக்கத்துலேயே இருக்க சிவனும் பெருமாளும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவத்தில் ஒரு சாமி இருக்கும். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோமதி அம்மாள்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கும். அந்த அம்மன் சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஃபோட்டோ எடுக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுற்றி கூட பார்க்கலாம். இங்கே யானைகளும் இருக்குது. அது போக தெப்பக்குளமும் இருக்குது. இப்போ தெப்பக்குளத்தை பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அது போக பாம்பு புத்தும் இருக்கும். ஸோ அதுக்கும் பால் ஊற்றி வழிபடுவாங்க. இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்குங்க. அங்கே உள்ள யானைகிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னா அங்கே உள்ளவர்கிட்ட நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களே யானையை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண வைப்பாங்க. அது பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குங்க. நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கினோம். இந்த கோயிலோட கோபுரம் சங்கரங்களுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் அவ்வளோ அழகாக தெரியுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கோபுரம். ஓகேங்க, கோயிலெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அங்கங்கே தண்ணி குடிக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த ஆடி தபஸ்லனாலே பொட்டல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஆடி தபஸுக்கு பொருட்காட்சி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நடந்து வந்தோம்னா இங்கே நம்ம ரீச் ஆயிடலாம். ஸோ நம்ம தபசு டயத்தில் வராதனால இப்போ அடுத்து 1 வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் ஆயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு என்னென்ன இருக்கோ எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். ஸோ சங்கரன் கோவில் அந்த சங்கரன் கோவில் வேறு குழப்பிக்கிட்டே இருக்குங்க. ஓகே, சங்கர நாராயணன் கோவில் அந்த கோவிலோட சிறப்பெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுற மூடுக்கு வந்துடலாம். ஸோ வாங்க. பொதுவாக சின்ன வயசில் இந்த மாதிரி சர்க்கஸு இந்த மாதிரி பொருட்காட்சிக்கெலாம் வந்தால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். செமையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கிட்ட பெருசாக காசு இருக்காது. ஆனால் எங்கேயும் போக முடியாது. பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு வேலை பார்க்குறதுனால
இப்ப என்ன விளையாட்டுனாலும், என்ன இதுனாலும் போய் பார்த்துரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருது. ஸோ, அதனால வந்து நாங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து மரணக்கிணறு அப்படிங்கிற ஒரு கேம பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ, இது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா பொருட்காட்சியிலும் போட்டிருப்பாங்க. ஸோ, டிக்கெட் வந்து ரூ. 100. ஸோ, மேலே ஏறி வந்ததுமே இந்த ஓவரால் வியூ வந்து பயங்கரமா தெரியுது. பொருட்காட்சியோட வியூவு. ஸோ, லைட் வந்து இந்த ஷட்டர் ஒரு மாரி அடிச்சிட்டே இருக்கு. வேறு செட்டிங்ஸ் ஏதாவது பார்க்குறேன். பார்த்துட்டு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா வைக்கிறேன். சில டைம்ஸ் வந்து அடிக்குது, சில டைம் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பரா இருக்கு. இங்கேருந்து எல்லா விளையாட்டையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ பொதுவாவே எல்லா ஊர்லேயும் வந்து இந்த மாரி பெரிய பெரிய திருவிழால இந்த மாரி பொருட்காட்சி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க வந்து மரணக்கிணறு. பேர்லயே மரணம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி தான் இருக்கும் இந்த ரேஸு. ஸோ ஃபுல்லா கிணறு மாரி இருக்கும். இந்த கிணத்துக்குள்ள இருந்து பைக்ல வந்து சுத்துவாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி மரணக்கிணறு பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து லைவா பார்க்க போறோம். கூட்டம் பெருசா அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லங்க. கம்மியா தாங்க இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. ஆட்கள் அதிகமா வந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா கம்மியா தான் இருக்கும்.
கரெக்டாக ஒரு 10 நிமிஷங்க செம அல்லு. ஸோ அப்படியே இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, அஸ் யூசுவல் எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான். டெல்லி அப்போலாம் பெரிய கடையா ஒண்ணு போட்டு வச்சுருவாங்க. கூட்டம் பயங்கரமா அள்ளுது அந்த இடத்துல மட்டும். மத்த இடம்லாம் அப்படியே ஓடுது. ஸோ ஆட்களே இல்லைங்க பொதுவா. ஸோ அந்த டைம் தான் அந்த ஒண்ணு வீக்கெண்ட் டைம்ல தான் அந்த செம்ம கூட்டம் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த முக்கியமான ஃபெஸ்டிவல் டயத்துலாம் செம்ம கூட்டம் இருக்கும். ஸோ நம்ம நார்மலான டேஸ்ல வந்ததுனால பெருசா அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. கடைகளுமே வந்து நெறைய போட்டிருக்காங்க. பட் ஆனா ஆட்கள் இல்ல. ஸோ ஆனா பொருட்கள்லாம் சூப்பரா இருக்கு. இந்த லைட்டு வேற ஒரு மாரி பிளிங்க் ஆயிட்டே இருக்குங்க வீடியோல. பொருட்காட்சிக்கு வந்தாலே கூட்டம் இருக்கணுங்க. அப்பனா தாங்க அந்த வைபே பயங்கரமா இருக்கும். இங்க கூட்டமே இல்லனால, இப்ப வந்து "என்னடா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கோம். ஸோ அவ்வளோதான். அப்படியே வந்து சும்மா இருக்கிற இடத்த பார்த்துட்டு, அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். ஆனா நெறைய கடைகள் இருக்கு. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. பொருட்காட்சியில ஆளே இல்லனால அப்படியே வெளில வந்துட்டோம். வந்ததும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில வந்து கோன் ஐஸ் போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர்ல வாங்கிட்டு அப்படியே சாப்பிட போறோம். ஸோ இப்போ டைம் ஆயிருச்சு. அதனால இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நல்லாவே நெறைய வச்சு குடுக்குறாங்க. நல்லா இருந்தது. ஸோ பொருட்காட்சி வந்து கூட்டம் இருக்க டைம் போனா தான் நல்லா வைபா இருக்கும். சங்கரன்கோயில்ல வந்து சுல்தான் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கனால இப்போ வந்து பெருசா வந்து ஆட்கள் வந்து வரதில்ல. ஸோ இப்போ நைட்டு வந்து ஹோட்டல் இல்ல. அ மதிய டைம் மட்டும் தான் ஹோட்டல் இருக்கும் போல. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 9:30க்கு மேல தான் ஆகுது. பட் ஆனா கடைகள் வந்து இந்த கோவில் வீதியில இருக்க கடைகளே வந்து பாதி கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1, 2 கடைகள் மட்டும் தான் இருக்கு. இது ஃபுல்லாவே கடைகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 9:30க்கு மேல ஒரு கடையில் சங்கரன்கோவில் நைட் லைஃப் இப்போ சுத்தி பார்க்கணும்னு நெனச்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8, 9 மணி வரைக்கும் சுத்தி பார்க்கலாம் அவ்வளோதான். அதுக்கு மேலனா வாய்ப்பே இல்ல. ஏன்னா 9:30க்கு மேல எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சாப்பாட்டு கடை மட்டும் தான் இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். வேற வழியே இல்ல இங்க சுத்தி பார்க்கறதுக்கு. ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்கள அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா. பை பை. சி யூ.